Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டிலே எப்படி நம்ம சிக்கன் ஹண்டி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். ஸோ வீட்டில் இன்க்ரீடியன்ஸ் வச்சே நம்ம சட்டுன்னு ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் ஹண்டி நம்ம அதை ரெடி பண்ணிடலாம். இது ரொட்டி அண்ட் ஒயிட் ரைஸோட ஒரு அட்டகாசமான காம்பினேஷன். எல்லா ஹோட்டலையும் ரொம்பவே ஒரு ஃபேமஸான ரெசிபி இது சிக்கன் ஹண்டி. பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்ட்டு. ஸோ இப்போ வாங்க நம்ம சிக்கன் ஹண்டி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடி நறுக்கி வச்சுருக்கேன். 2 தக்காளி இது மாதிரி பொடி பொடி நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, பொடியாக நறுக்கின பூண்டு ஒரு 4-5 பூண்டு நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கிக்கோங்க. 1 கப் அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்க தயிர் எடுத்துருக்கேன். இப்போ சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா போன்லெஸ் போன் 2 மிக்ஸ் பண்ணி 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். மசாலாஸ் என்னென்னு தேவை பார்த்துடலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் போல் கொத்தமல்லி தூள், 1/4 ஸ்பூன் போல் பெப்பர் பவுடர், 1/4 ஸ்பூன் போல் நான் கொரியாண்டர் சீட்ஸும் 1/4 ஸ்பூன் போல் சீரகமும் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கசூரி மேத்தி. இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனில் எண்ணெய் இல்லாமல் நம்ம இந்த கொத்தமல்லி விதையும் ஜீரகத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பேனில் ஒரு 4 ஸ்பூன் போல் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயில் கொஞ்சமாக சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. சீரகம் பொரிஞ்சக்கப்புறமா நம்ம பொடி பொடி நறுக்கி வச்சுருக்க பூண்டு பல்ல சேர்த்துக்கலாம். இப்போ பொடி பொடி நறுக்கி வச்சுருக்க இஞ்சியும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்குங்க. இப்போ இந்தளவுக்கு வதங்கின பிறகு நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி நல்ல ஒரு டிரான்ஸ்பரன்சி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அப்போ நம்ம கிரேவியோட கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 2-3 நிமிஷம் கழிச்சு பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ கரண்டியெல்லாம் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நம்ம தேவையான மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் போல் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் போல் கறி மசாலா தூள், 1 ஸ்பூன் போல் கொரியாண்டர் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் பெப்பர் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ணி இஞ்சி பூண்டு விழுது போட்டு பெரட்டி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுதும். இப்போ உங்களுக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் கிரேவி திக்காக தான் வைக்க போகிறேன், அதனால் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷம் போல் லோ ஃப்ளேம் நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ 4 நிமிஷம் கழித்து நான் கொஞ்சமாக வெங்காயத்தை நல்லா வறுத்து வச்சுருந்தேன். இந்த வறுத்த வெங்காயம் சேர்க்கறதுனால அந்த சிக்கன் ஹண்டிக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு மறுபடியும் 2-3 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணுங்க. பாருங்கள் எந்த நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரை சேர்த்துக்கலாம். தயிரை சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்சியில் போட்டால் குறக்குறன்னு அரைச்சி வச்சுருக்க அந்த சீரகத்தூளியும் கொத்தமல்லி தூளியும் சேர்த்துக்கலாம். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் கிரேவிக்கு. இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் குக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய சிக்கன் ஹண்டி சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கசூரி மேத்தி நம்ம கசக்கி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொத்தமல்லியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா சுட சுட ரொட்டியோடையும் நீங்கள் ஒயிட் ரைஸோடு சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு டின்னருக்கோ ஒரு லஞ்சுக்கு எதுக்குனாலும் நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். நாங்கள் இன்றைக்கி தந்தூரி ரொட்டியோடு நாங்கள் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இந்த சிக்கன் ஹண்டி ரெசிபி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனல் ஸ்பைசட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.